ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 4 மெத்தட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் மானிட்டர் வந்து தேவைப்படும். எப்படி நம்ம CPU வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து 2 வேஸில் வந்து நம்ம பயன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம லேப்டாப் மேலே கை வைக்கும்போது நமக்கே தெரியும் ஹீட் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம பயன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோர் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து நெட்டில் ஃப்ரீ தான். கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு கோர் டெம்ப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கோர் டெம்ப் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து விண்டோஸ் வந்து இதில் வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசர் வந்து எத்தனை கோர் இருக்குது, எத்தனை த்ரெட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து 4 கோர் ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது 4 கோர் மீன்ஸ் எத்தனை கோர் உங்கள்கிட்ட இருக்கும், என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுது. ப்ளஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஜே மேக்ஸிமம் வந்து CPUவோட அதிகபட்ச ஹீட் வந்து 105 டிகிரி சென்டிகிரேட் தான். இது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுது. இப்போ நம்ம கரண்ட்டாக நம்மளோட CPUவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல காமிக்குது. இதில் மினிமமாக லாஸ்ட் ஒரு செகண்டில் வித்தின் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மினிமமாக வந்து எவ்வளோ வந்து CPUவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல காமிக்குது. இதுதான் வந்து அந்த கோர் டெம்ப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நமக்கு எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கும்போது CPUவோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ண வராது, ஸ்டக்காகி வரும். அது ரேமும் ஒரு காரணம். ரேம் வந்து இல்லை நான் 8GB 16GB யூஸ் பண்ணுறேன் இருந்தும் ஸ்டக் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து CPU ஹீட்டு தான் ஒரு ப்ராப்ளம். அப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து முறையாக வந்து எக்ஸிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பெரிய சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. எக்ஸிட் பண்ணிவிட்டு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுங்க. கொஞ்சம் நேரம் CPU வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது ஸ்லீப் மோடில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அதிலே வந்து இன்னொன்று அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா AC ரூமில் ஒர்க் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்த ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். இதை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வந்து டூல்ஸ்லாம் தேவை அண்ட் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2 பின் ப்ளக்கு, இது LED ஸ்ட்ரிப் டைவர், கொஞ்சமாக இந்த மாதிரி நமக்கு வந்து ஒயர் தேவைப்படும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இது நான் வந்து பழைய ஓல்டு CPUலேருந்து எடுத்த ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஃபேன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்போட ஓவர் ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் CPU கூலர் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ இதை வந்து இப்போ எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இது வேண்டியதில்லை, இது நமக்கு வேண்டாம், இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த ஃபேன் மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்துட்டோம். இந்த ஃபேன் மட்டும் தான் நமக்கு இதில் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ப்ளஸ் ஒயரு, ஒரு மைனஸ் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய LED ஸ்ட்ரிப் டைவர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் LED ஸ்ட்ரிப் ட்ரைவர். நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து மாறி தெரியுது. இது வந்து 12 வோல்ட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதை பற்றி நான் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் வீடியோ போடும்போது இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா மேலே நான் ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க.
இந்த ஹவு டு மேக் ப்ரொஜெக்டர் வீடியோவில் வந்து இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 12 வோல்ட் டிசி அடாப்டர் எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபேனை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது நமக்கு தேவை. ஸோ இப்போ ஒயரை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒயரில் வந்து ரெண்டு எண்டு இருக்கும். ஒரு எண்டில் இருக்கக்கூடிய 2 பின்னை வந்து இது மாதிரி ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவ் எடுத்து வச்சுட்டு இந்த எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் இருக்க இந்த 2 ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயிட் ஒயரும் மெயின் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 எண்டில் எதை வேணாலும் கொடுக்கலாம். இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணும். தனித்தனியாக ஜாயின் பண்ணணும், ஒன்றா ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மெயின் கரண்ட் உள்ளே போகிறது. ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா வீட்டில் ட்ரிப்பு விழுகும், அப்படி இல்லைனா பீஸ் கேரியரில் பீஸ் போகும். ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக ஜாயின் பண்ணணும். தெரியுதா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, டேப்பும் வந்து தனித்தனியாக அடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக தனித்தனியாக ஜாயின் பண்ணிடுவாங்க. டேப் அடிக்கும்போது ஒன்றா டேப் அடிச்சிடுவாங்க. அப்போயும் வந்து வீட்டில் வந்து பீஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக வந்து டேப் அடிச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக டேப் அடித்து முடிச்சாச்சு. இது வந்து டிசி 12 வோல்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ரெட் ஒயர் வந்து ப்ளஸுக்காகவும் பிளாக் ஒயர் வந்து மைனஸ்க்காகவும் இருக்குது. இது நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மெயின் ஒயரோட அனதர் எண்டு இருக்குது. அனதர் எண்டில் 2 இந்த மாதிரி ஸ்லீவ் மறுபடியும் எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2 பின் ப்ளக் வாங்கியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் உள்ளேருந்து வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, எதை வேணால் அதில் வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒயரை வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அதே மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணுறப்போ இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளே வச்சிடணும். சின்ன ஸ்க்ரூ எடுத்து இதுக்குள்ளே நட்டை போட்டுட்டு இந்த சைடு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா 2 பின் ப்ளக் மாட்டியாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் வந்து 2 பின் ப்ளக் மாட்டணும். இப்போ 2 பின் ப்ளக் ஒரு எண்டில் மாட்டியாச்சு. ஆனால் ரெண்டையும் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் கொடுத்துட்டோம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்டில் வந்து இதை நான் கொடுக்குறேன். சுவிட்ச் போர்டில் கொடுத்துட்டு நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணோன்னா, பவர் ஆன் பண்ணோன்னா எல்இடி ஸ்ட்ரிப் டிரைவரில் வந்து இந்த மாதிரி லைட் எரியுது. ரெட் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பார்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கலட்டி ஃபேன் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபேனை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கனெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஒயர் கட்டர் வச்சு இந்த பின்னை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஒரு ரெட் ஒயர் ஒரு பிளாக் ஒயர் இருக்குது. இது என்ன செய்யணும்னா ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி கம்பி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கம்பி வர அளவுக்கு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்து முடித்தோன்னே இந்த இதுலேயும் அதே மாதிரி ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ 2 இதுலேயும் வந்து நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து ரெட்டில் கொடுத்துடணும். அடுத்து பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு வந்து பிளாக்கில் கொடுத்துடணும். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓடுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் டேப் அடிக்கலை. டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டையும் டச் பண்ண விட்றக்கூடாது. இப்போ ஓடுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போடுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. நல்லாவே ரன் ஆகுது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த 2 நம்ம இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது 2 தனித்தனியாக அதே மாதிரி டேப் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ டேப் அடிச்சிட்டோம். டேப் அடித்து முடித்தோன்னே என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி லேப்டாப்போட சைடில் வந்து இந்த மாதிரி இன்பில்ட் கூலர்லேருந்து வரக்கூடிய ஏர் வர்றதுக்காக, சர்க்குலேட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கை வச்சு பார்க்கும்போது உள்ளே வரக்கூடிய ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹீட்டான ஒரு ஏரை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த வந்து செட் பண்ணக்கூடிய இந்த கூலரை வந்து வைக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைட்டுக்காக இந்த லென்ஸை நான் எனக்குள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கூலரை வந்து இந்த இதில் படுற மாதிரி செட் பண்ணிடணும். ஓகே, செட் பண்ணி வச்சிடறோம். இந்த மாதிரி வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எல்லா கனெக்ஷனும் ப்ளக் பண்ணியிருக்கோம். டிசி அடாப்டர் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி இது ஒரு ஃபேனும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேனை ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து ஃபேன் ரன் ஆகுது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CPU டெம்பரேச்சர் வந்து படிப்படியாக வந்து ரெடியூஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். 52லேருந்து 51, 50, 49. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து CPU வந்து ஹீட் ஆகிறத நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு இவ்வளோ வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து இருக்குது. இதுக்கு பேர் வந்து மேக்கப் ஃபேன். அதாவது மேக்கப் பண்ணிவிட்டு காயறதுக்காக லேடிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேனு. அஸ் வெல் அஸ் வந்து சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இதை வந்து மண்டபத்தில் இந்த மாதிரி வெளியில் ஏரியாவுக்கு போகும்போது இந்த ஃபேனை வந்து லேடிஸ் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஃபேன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 160 ரூபீஸ்லேருந்து ஒரு 200 தான் இருக்கும். இது நான் வந்து அலி எக்ஸ்பிரஸில் 150 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ இல்லை, முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து 3 பேட்டரி போடுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரி நம்மக்கிட்ட இருக்குது. 3 பேட்டரியை வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எப்போ போடுற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா ஃபேன் வந்து ரன் ஆகுது. இல்லை 2 ஸ்டெப் ஸ்பீட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இதையும் அதே மாதிரி அந்த ஃபேனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இதை வச்சோம்னா இதுவும் வந்து ஒரு எக்ஸாஸ்ட்டாக வந்து CPU அடிஷ்னல் கூலராக வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன், வச்சுட்டேன். ஏரில் வந்து இந்த கவர் வந்து இதாகுது பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் ஆடுறது. ஓகே, இப்படி வந்து இது ஒரு மெத்தட்லேயே நம்ம வந்து CPU வந்து கூல் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இல்லையா, இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் இந்த மெத்தட். இது என்னென்னு தெரியுதா? ஹேர் ட்ரையர். வீட்டில் இதுவும் வந்து லேடிஸ் எல்லோரும் கம்பல்சரி வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த ஹேர் ட்ரையரை வச்சு நம்ம வந்து CPU கூல் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏரை வந்து உள்ளே வாங்கி ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டில் பட்டு ஹீட் பண்ணி வெளியில் தள்ளணும். ஸோ இதான் வந்து இந்த ஹீட்டரோட மெத்தடு. இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்கும். ஒன்று வந்து கூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ஹீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஹீட் யூஸ் பண்ண போகிறதில்ல, கூல் தான். ரிவர்ஸில் நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஏர் எந்த சைடு வந்து உள்ளே வந்து இழுக்குதோ கம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்த சைடை மட்டும்தான் நம்ம வந்து CPU சைடு கொண்டே வைக்கணும். அதர் சைடு வந்து இது வந்து எக்ஸாக்ட் சைடு, இந்த வழியாக வந்து ஏர் வந்து வெளியில் போகணும். இதான் வந்து மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி CPU கூல் பண்ணிக்கலாம். இது வந்து 100% வந்து எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. நான் வந்து இந்த ஃபேன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப CPU எனக்கு வந்து ஹீட் ஆகும். ஏன்னா நான் அடோப் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் எடிட்டிங் டைமில். அந்த டைமில் வந்து என்னோடய CPU வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு கிரேட் மெத்தட்னா அது இதுதான். இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நான் எக்ஸாஸ்ட்டோட ஒரு ஏரியா உங்களுக்கு லேப்டாப்பில் காமிச்சேன் இல்லையா, இந்த ஏரியாவில் இந்த பேக் சைடு வைக்கணும். இந்த சைடு வச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த சைடு வழியாக ஏற்கனவே உள்ளே ஹீட் இருக்குது. இதுலேயே வந்து ஹீட்டு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் இந்த சைடு வச்சிடவே கூடாது, ஏன்னா CPUவோட டெம்பரேச்சரை இன்னும் ரைஸ் பண்ணி விட்ரும். இந்த சைடு தான் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும். வைக்கும்போது கூல் மோடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த தான் வந்து நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ ப்ளக் எடுத்துட்டேன், ப்ளக் போட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இதை இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதில் நீங்கள் எந்த மெத்தடை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.